படத்துல எலும்பு முறிவு ரொம்ப தெளிவா தெரியும். டாக்டர் வந்து இதோ பாருங்க இங்க தான் எலும்பு உடைஞ்சிருக்கு, இதுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவார். உண்மைதான். அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு விஷயம். ஆனா ஒரு பிரச்சனைய கண்ணால பார்க்கறதும் அதுக்கான தீர்வை உடனே தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு எவ்வளோ பெரிய நிம்மதியை தருது இல்லையா? ஆனா நீங்க இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற உலகத்துக்குள்ள நுழையும் போது அந்த எக்ஸ்ரே மிஷின் சுத்தமா ரிப்பேர் ஆயிடுது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. ஏன்னா குழந்தைங்க கிட்ட என்ன பிரச்சனை, அவங்க ஏன் அடம் பிடிக்கிறாங்கன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்க நம்ம கிட்ட எந்த டெக்னாலஜியும் கிடையாது. அதுதான் பெரிய சிக்கலே. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற கற்கும் ஆர்வலரான உங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு. இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசல்ல ஒவ்வொரு பெற்றோரோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சவால்களை பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா. ஒரு நாளோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நடக்கிற விஷயங்கள். ஆமா, அந்த காலை நேர கலவரங்கள், வீட்டை சுத்தம் பண்ற வேலைகள், அப்புறம் சாப்பாட்டு நேர போராட்டங்கள், வீட்டுப்பாடை யுத்தங்கள், கடைசியா தூங்க போற நேரத்துல நடக்கிற சவால்கள் வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி ஈஸியா கையாள்வது அப்படின்னு அலச போறோம். நம்மிடம் இருக்கிற இந்த ஆதார குறிப்புகள்ல பல ஆச்சரியமான மற்றும் ரொம்ப பிராக்டிக்கலான விஷயங்கள் இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நம்ம தினமும் எதிர்கொள்ற இந்த பேரற்ற தொடர்பொருள்களை இந்த சோர்சஸ் எப்படி அணுகுதுன்னு நான் படிச்சப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, பிரச்சனைகள் குழந்தைங்க முரண்டு பிடிக்கிறதால மட்டுமே வர்றது கிடையாது. ஓ, அப்புறம் வேற என்ன காரணம்? அது பெற்றோர்களாகிய நம்மளோட தவறான எதிர்பார்ப்புகளால் தான் தொடங்குது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை இந்த குறிப்புகள் சுட்டி காட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க. என் குழந்தை ஹோம்வொர்க் பண்ணாம அடம் பிடிக்கிறதுக்கு என்னோட எதிர்பார்ப்பு தான் காரணமா? இது கேட்பதற்கு கொஞ்சம் நெருடலா இருக்கே. நெருடலா இருந்தாலும் அதுதான் நிஜம். ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு குழந்தையோட மூளை எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கும், அவங்களால எந்த அளவுக்கு உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற யதார்த்தமான புரிதல் பல நேரங்கள்ல நமக்கு இருக்கிறதில்ல. நாம அவங்கள ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். எக்ஸாக்ட்லி. நம்ம அவங்கள சின்ன பெரியவங்க மாதிரி, அதாவது மினி அடல்ட்ஸ் மாதிரி நினைச்சுக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு ஃபெயில் ஆகும்போதுதான் நம்ம கிட்ட இருந்து கோபமும் விரக்தியும் வெடிக்குது. வாவ், அதாவது பிரச்சனையின் தொடக்க புள்ளி நான் தான் அப்படின்னு சொல்றீங்க. இது உண்மையிலேயே நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. சரி, இது அப்படியே நம்மளோட முதல் போர்க்களத்துக்கு கொண்டு போவோம். அந்த காலை நேர கலவரங்கள். ஒரு நாளோட தொடக்கம் எப்படி ஒட்டுமொத்த நாளையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, பல வீடுகள்ல காலை நேரம் அப்படிங்கிறது ஒரு வெடிகுண்டு வெடிக்க காத்திருக்கிற நேரம் மாதிரி தான். 2ல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு இந்த டைமர் அப்புறம் ஸ்டிக்கர் சார்ட் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு 15 நிமிஷம் டைமர் வச்சுட்டு பல் தேய்க்கிறது, ட்ரெஸ் மாத்துறதுன்னு ஒவ்வொரு டாஸ்கா கொடுக்கும்போது அது ஒரு கேம் மாதிரி ஆயிடும். முடிச்சதும் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தா அவங்களும் ஜாலியா பண்ணிடுவாங்க. ஆனா இந்த 9 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கான முறையை படிச்சப்போ எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய ஷாக். என்ன ஷாக்? பெற்றோர்கள் குழந்தைகளை காலையில எழுப்பவோ நச்சரிக்கவோ கூடாதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுதே. இது எப்படி சாத்தியம்? நான் எழுப்பாட்டி என் பையன் மதியம் வரைக்கும் தூங்குவானே. அவன் ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவான். ஒரு பெற்றோரா நான் அவனை அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணுமா என்ன? நீங்க வேடிக்கை தான் பார்க்கணும். உளவியல் ரீதியா அதுதான் சரியான அப்ரோச். இதுக்கு பேரு தான் நேச்சுரல் கான்சிக்வென்சஸ், அதாவது இயற்கையான விளைவுகள் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையான விளைவுகளா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ நீங்க உங்க பையனை டெய்லி காலையில எழுப்பி துரத்தி துரத்தி ஸ்கூலுக்கு கிளப்புறீங்கன்னு வச்சுப்போம். அவனோட மூளை என்ன நினைக்கும்? நான் ஏன் டென்ஷன் ஆகணும், எப்படியும் அம்மா இல்ல அப்பா கத்தி சண்டை போட்டு என்னை கிளப்பிடுவாங்க அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். ஓஹோ, அதாவது நாமே அவங்கள நம்மள சார்ந்து இருக்க வச்சு அவங்களோட பொறுப்புணர்வை காலி பண்ணிடுறோம். கரெக்டா பிடிச்சிட்டீங்க. 9 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா இனிமே காலையில எழுந்து கிளம்புறது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு அலாரத்தை வாங்கி கொடுத்துடணும். அவ்வளவுதான். அவனா எந்திரிக்கணும். ஆமா, அவன் லேட்டா எழுந்து பஸ்ஸை மிஸ் பண்ணி பதறி அடிச்சு ஓடினா கூட நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது, ஹெல்ப் பண்ணவும் கூடாது. ஆனா லேட்டா போனா ஸ்கூல்ல திட்டுவாங்களே. அந்த திட்டு வாங்குறது தான் அவனுக்கான நேச்சுரல் கான்சிக்வன்ஸ். அந்த அவமானம் தான் அவனுக்கு பொறுப்பை கத்து கொடுக்கும். இதை மென்ஷன் பண்ணும்போது அந்த ஆதாரத்துல ஒரு கிண்டலான விஷயம் சொல்லிருக்காங்க. என்ன அது? உங்க குழந்தை லேட்டா கிளம்புறத பார்த்து உங்களுக்கு ரொம்ப பதற்றமா இருந்தா அந்த நேரத்துல அமைதியா காஃபியை விட்டுட்டு ஒரு மாட்டினி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அடக்கடவுளே, மாட்டினியா? ஜோக் சூப்பர். ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு இது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது. கண்டிப்பா கஷ்டம்தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த தற்காலிக வலியை நாம பொறுத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு நிரந்தரமான சுய கட்டுப்பாடு வரும். சரி, காலை நேரத்துல இருந்து தப்பிச்சாச்சு. அடுத்து வீடு சுத்தம் படுத்துதல். குப்பைகளும் 55 கேலன் ட்ரம்மும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறப்போகுது. ஆமா, காலையில அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டு போன குப்பைகளை பார்க்கணுமே. இந்த ரூமை சுத்தம் பண்றத பத்தி பேசும்போது கதவை மூடி விட்டு பார்க்காமல் இருங்கள் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்றாங்க. ஆமா, க்ளோஸ் த டோர் அண்ட் டோன்ட் லுக். குறிப்பா ADHD, அதாவது கவனக்குறைவு பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கும் டிப்ரெஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இது ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இதை நாம ஒரு பெரிய பிக்சர்ல நினைச்சு பார்க்கணும்.
மூளை நரம்பியல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு ஒரு ரூமை சுத்தம் பண்றது சாதாரண விஷயம். ஆனா ஏடிஹெச்டி இருக்கிற ஒரு குழந்தைக்கு அலங்கோலமான ஒரு ரூம் அப்படிங்கிறது சாதாரண குப்பை கிடையாது. பின்ன வேற என்ன இது? அது அவங்க மூளைக்கு ஒரு மிகப்பெரிய விஷுவல் ஓவர்லோட். ஸ்கூல்ல நாள் முழுக்க கவனிச்சு ரொம்ப டயர்டா இருப்பாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ரூமை க்ளீன் பண்ணுன்னு சொன்னா எங்க தொடங்குறது, எப்படி முடிக்கிறதுன்னு அவங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. ஓ, அப்போ அது அவங்களோட திமிர்த்தனம் கிடையாது, அவங்க மூளையோட சோர்வுன்னு சொல்றீங்க. 100% உண்மை. அதனாலதான் முன்னுரிமைகளை, அதாவது ப்ரையாரிட்டிஸ நம்ம தான் செட் பண்ணணும். ஒரு அசுத்தமான அறையால யாருக்கும் உயிராபத்து கிடையாதே. கிடையாது தான். அதனால கதவை அமைதியா மூடிறது தான் அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்லது. சரி, பெட்ரூம் கதவை மூடிடலாம். ஆனா ஹால்ல, பொதுவான இடங்கள்ல குப்பையை போட்டா என் சொந்த வீட்டு ஹால்ல நான் எப்படி கதவை சாத்திட்டு வெளியே நிக்க முடியும்? அதுக்குத்தான் அந்த கார்பேஜ் பேக் மெத்தட், அதாவது குப்பை பை முறையை யூஸ் பண்ண சொல்றாங்க. நைட்டு 8 மணிக்கு மேல பொதுவான இடங்கள்ல அவங்க பொருள் கடந்தா நீங்க எதுவும் பேச வேண்டாம். பேசாம என்ன பண்றது? ஒரு பெரிய குப்பைப்பைய எடுத்து அந்த பொருட்களை எல்லாம் உள்ள போட்டு பறிமுதல் பண்ணிடுங்க. அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் அது அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு நிமிஷம், நான் இதை செஞ்சா என் வீட்ல பெரிய புகமமே வெடிக்குமே. அவங்க கத்தி கூச்சல் போடும்போது நான் எப்படி சமாளிக்கிறது? அங்கதான் உங்க சுய கட்டுப்பாடு சோதிக்கப்படுது. அவங்க ஏன் கத்துறாங்கன்னா நீங்க கோவப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா எமோஷன் காட்டாம இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கட்டத்துல புரிஞ்சிடும். ஓஹோ, கத்தி பிரயோஜனம் இல்லைன்னு தோணிடுமா? ஆமா, ஒரு அம்மாவோட 55 கேலன் ட்ரம் கதையே இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அது என்ன 55 கேலண்ட்ரம்? கேக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. அந்த அம்மா அவங்க வீட்ல ஒரு பெரிய இரும்பு ட்ரம் வச்சிருந்தாங்க. குழந்தைங்க பொருளை கண்ட இடத்துல போட்டா அமைதியா எடுத்து அந்த ட்ரம்ல போட்டுடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க நேரா அந்த ட்ரம்முக்கு போய் தான் தேடி எடுத்துக்கணும். ஆஹா, எந்த நச்சரிப்பும் இல்லாம வீட்டை சுத்தமா வச்சுக்க இது ஒரு கடுமையான ஆனா சூப்பரான உத்தி. சரி, குப்பைகளை எடுத்தாச்சு. இந்த பாத்திரம் கழுவுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்ய மறுத்தா என்ன பண்றது? அதுக்கு தான் டாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற முறையை கொண்டு வராங்க. குழந்தை செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யலனா பெற்றோர் அதை செஞ்சுட்டு அதுக்கான கட்டணத்தை அவங்களோட பாக்கெட் மணில இருந்து பிடிச்சுக்கணும். அட, இது அவங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார பாடத்தை கத்துக் கொடுக்கும் இல்லையா? நான் வேலை செய்யலைன்னா அதுக்கு நான் விலை கொடுக்கணும் அப்படிங்கிற பாடம். ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்குன்னு படிச்சேன். ஆமா, வீட்ல வளர்க்குற செல்ல பிராணிகள் விஷயம். நாய்க்கோ பூனைக்கோ சாப்பாடு போடுறது குழந்தையோட வேலைனா அங்க நேச்சுரல் கான்சிக்வன்சஸ்க்கு நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஆமா, பாவம், அதுங்க பட்னி கெடுக்குமே. கரெக்ட். அந்த மாதிரி உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெற்றோர் தான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கணும். மிக தெளிவான விளக்கம். சரி, வீடு சுத்தமாச்சு. இப்போ சாயங்காலம் எல்லாரும் ஒண்ணா உணவு மேஜையில கூடும்போது வர்ற சவால்களை பத்தி பாப்போம். அந்த உணவை தவிர்க்கும் பீட், அதாவது பிக்கி பீட் அப்படிங்கிற கேரக்டர் கதையை படிச்சப்போ நிறைய வீடுகள்ல இதுதான் நடக்குதுன்னு தோணுச்சு. ஆமா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கலன்னு முரண்டு பிடிக்கிறது, பெற்றோர்கள் கெஞ்சறது, அப்புறம் கோபப்படுறது. இங்க எனக்கு ஒரு முரண்பாடான கேள்வி வருது. சொல்லுங்க. குடும்பத்தோட எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமா? அது கண்டிப்பா செஞ்சே ஆகணுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கட்டாயம் தான் பல வீடுகள்ல சாப்பாட்டு மேஜையில அமைதியை கெடுக்குது. இத சமாளிக்க ஒரு 20 நிமிஷம் கிச்சன் டைமரை யூஸ் பண்ண சொல்றாங்க. 20 நிமிஷம் டைமரா? அது எப்படி வேலை செய்யும்? சாப்பாட்டை வச்சுட்டு டைமரை ஆன் பண்ணிடுங்க. 20 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டா இனிப்பு கிடைக்கும். இல்லனா தட்டை எடுத்துடுங்க. எவ்வித வற்புறுத்தலோ கெஞ்சலோ இருக்கக்கூடாது. ஓ, இது அந்த 4/3 ரூல், அதாவது 3 out of 4 ரூலோட சம்பந்தப்பட்டதா? ஆமா, தட்டுல இருக்கிற 4 உணவுகள்ல 3 சாப்பிட்டா அல்லது பிடிக்காத காய்கறிய கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியாவது பார்த்தா டெசர்ட் கிடைக்கும். இது என்ன பண்ணுதுன்னா அங்க நடக்கிற அதிகார போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருது. அப்போ சாய்ஸ் அவங்க கையில போயிடுது. கரெக்ட். குழந்தைங்களுக்கு எப்போதுமே அவங்க கையில ஒரு சாய்ஸ் இருக்கணும். இன்னொன்னு நீங்க கேட்டீங்களே, டெய்லி குடும்பமா சேர்ந்து சாப்பிடணுமான்னு, அதுக்கு அவசியமே இல்ல. நிஜமாவா? சேர்ந்து சாப்பிட்டாதானே குடும்ப பிணைப்பு அதிகமாகும். அது எப்ப சாத்தியம்னா அந்த நேரம் அமைதியா இருந்தா மட்டும்தான். டெய்லி சண்டை நடக்குதுன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும். அதனால டிவைட் அண்ட் கான்கர் ரொட்டீன், அதாவது பிரித்த ஆளுதல் முறையை யூஸ் பண்ண சொல்றாங்க. பிரித்தாழுதலா? ஆமா, வாரத்துல ஒரு நாள் ஒரு குழந்தையோட மட்டும் பெற்றோர் வெளியே போய் சாப்பிடுறது. இதனால அந்த சிப்ளிங் ரைவல்ரி, அதாவது உடன்பிறப்புகளுக்கு இடையே நடக்கிற சண்டை ரொம்ப குறையும். அட, இது ஒரு ஆழமான உளவியல் விஷயம். பல நேரம் அவங்க அடம் பிடிக்கிறதே அவங்க அண்ணன் தங்கச்சிக்கு முன்னாடி நம்ம அட்டென்ஷனை வாங்குறதுக்கு தான் இல்லையா? எக்ஸாக்ட்லி. தனியா கூட்டிட்டு போகும்போது அந்த போட்டியே அங்க இருக்காது. வாவ், சூப்பர். சரி, சாப்பிட்டாச்சு. அடுத்த நேரம் மிகப்பெரிய போலாட்டமான ஹோம்ஒர்க், அதாவது வீட்டுப்பாட பிரச்சனைக்கு வருவோம். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பெற்றோர் டிவியோ ஃபோனோ பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி, ஏய் உனக்கு ஹோம்ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதை நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டு மாதிரி தான் பார்ப்பேன். குழந்தைங்க நிம்மதியா விளையாடிட்டு இருக்கும்போது இப்படி கேட்டா அவங்களுக்கு கோபம் வராதா? இன்கம் டாக்ஸ் ரெய்டு ரொம்ப ஆப்டான ஒரு கம்பேரிசன். ஒரு ரெய்டு நடக்கும்போது நமக்கு எப்படி கார்டிசால் அதிகமாயிடுமோ அதே ஸ்ட்ரெஸ் தான் குழந்தைக்கும் வருது. அதனால தான் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது திடீர்னு நடக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. அப்புறம் எப்படி இருக்கணும்?
தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துல செய்ய வேண்டிய ஒரு ருட்டீனா அது மாறணும். சரி, அவங்க ஹோம்வொர்க் பண்ணி முடிச்சுட்டு காட்ட வராங்க. அதுல தப்பு இருந்தா நான் திருத்தணும் இல்லையா? அப்படி நான் சொல்லும்போது அவங்க கோவப்படுறாங்களே. அதுக்கு PNP மெத்தட், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் முறையை யூஸ் பண்ணலாம். எடுத்த உடனே தப்ப சொல்லாம முதல்ல ஒரு பாராட்டு, நீயாவே முடிச்சிட்ட சூப்பர்னு சொல்லணும். அப்புறம் இந்த ஒரு இடத்துல மட்டும் சின்ன பிழை இருக்குன்னு காட்டணும். கடைசியா உன் கையெழுத்து இன்னைக்கு நல்லா இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. எனக்கும் தூக்கம் வருது, குழந்தைக்கும் டயர்டு. அந்த நேரத்துல அவங்க சரியா பண்ணலனா எனக்கு கோவம் வருமே. அங்கதான் நீங்க உங்க எதிர்பார்ப்பை குறைக்கணும். நாள் முழுக்க படிச்சு அவங்க மூளை ரொம்ப காக்னிட்டிவ் டிப்ளீஷன் ஸ்டேட்ல இருக்கும். 8 மணிக்கு போய் 100% சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. 80% சரியா இருந்தா போதும்னு ரஃப் செக் அவுட் பண்ணிக்கணும். அப்பாடா, 80% போதும்னு ஏத்துக்கிறதே ஒரு பெரிய ரிலீஃப். அப்புறம் ஹோம்வொர்க் பண்ண வைக்க ஒரு 5 பாயிண்ட் சார்ட்டிங் மெத்தட் பத்தி படிச்சேன். அதுல அந்த 5வது புள்ளிக்கு மாயப்புள்ளி மேஜிக் பாயிண்ட்னு சொல்றாங்களே, அது ஏன் மேஜிக்? ஏன்னா நீங்க ஹோம்வொர்க் அப்படின்னு கத்தாமலேயே குழந்தை தானாகவே அந்த நேரத்துல ஹோம்வொர்க் செய்ய ஆரம்பிச்சா கிடைக்கிறது தான் அந்த மேஜிக் பாயிண்ட். ஓ, அது தானா வரணும். ஆமா, இது அவங்களோட இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனை காட்டுது. அவங்க தானா பொறுப்பை உணர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நிஜமாவே ஒரு மேஜிக் தானே. கண்டிப்பா. அந்த மேஜிக் பாயிண்ட் மட்டும் வந்துட்டா பெற்றோர் பாதி சாமியாரே ஆயிடலாம். சரி, 80% ஹோம்வொர்க் முடிஞ்சது. நாளோட கடைசி பகுதி தூங்க போற நேரம். இது ஏன் பல வீடுகள்ல ஒரு முடிவற்ற இருண்ட நேர போராட்டமா மாறுது? பெட்லாம் அட் பெட் டைம் அப்படிங்கிற கதையை படிச்சப்ப எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. தூங்க போன பிறகு குழந்தைங்க வந்து எனக்கு பசிக்குது, பயமா இருக்கு, போர்வா அரிக்குதுன்னு எக்கச்சக்க காரணங்கள் சொல்லிட்டே இருப்பாங்களே. இது இருட்ட கண்டும் தனிமைய கண்டும் குழந்தைங்களுக்கு வர்ற இயல்பான பதற்றம் தான். இத கையால ஒரு பேசிக் பெட் டைம் மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட்? படுக்கைக்கு போறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி டைமர் வச்சுட்டு குழந்தைங்க ரெடியான பிறகு மீதி நேரத்தை பாண்டிங், அதாவது அவங்களோட அமைதியா பேசுறதுக்கோ கதை படிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணலாம். சரி, இதெல்லாம் செஞ்சு நான் உங்களை படுக்க வச்சிடுறேன். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு அவங்க ரூமை விட்டு வெளியே வந்தா நான் கோவப்பட்டு திட்டி அமுத்துனா சரியா வருமா? இல்ல, அது பெரிய தப்பு. அங்கதான் நீங்க கட் தம் ஆஃப் அட் த பாஸ், அதாவது கதவுலயே தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிற உத்தியை பயன்படுத்தணும். குழந்தை வெளியே வந்தா எந்த கோவமும் படக்கூடாது, பேசவும் கூடாது. ஏன் பேசக்கூடாது? நான் சத்தம் போட்டாதானே பயந்து தூங்குவாங்க. அதுதான் ட்ரிக்கு. உளவியல் ரீதியா குழந்தைங்களுக்கு உங்களோட நெகட்டிவ் அட்டென்ஷன் கூட ஒரு வெகுமதி தான். இருட்டுல தனியா இருக்கிறத விட உங்க கூட சண்டை போடுறது அவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அடப்பாவமே. நீங்க எமோஷன் இல்லாம அமைதியா அவங்கள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கும்போது உங்களுக்கு அந்த வெகுமதி கிடைக்காது. சரி, வெளியே வந்தா எந்த சுவாரஸ்யமும் இல்லைன்னு நினைச்சு தூங்கிடுவாங்க. வாவ், நெகட்டிவ் அட்டென்ஷன் கூட அட்டென்ஷன் தானே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சரி, நடுராத்திரியில குழந்தை திடீர்னு எழுந்து நம்ம ரூமுக்கு வந்தா என்ன பண்றது? அதுக்கு 7 படிகள் சொல்றாங்க. குறிப்பா லைட் போடவே கூடாது, அடுத்து பேசவே கூடாது, பெரும்பாலும் அவங்களுக்கு பாத்ரூம் போக வேண்டிய தேவை இருக்கும், அமைதியா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரணும். இதுல ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, என்னது? குழந்தை வரும்போது மூச்சு விடாம தூங்குற மாதிரி நடிப்பாங்களே பெற்றோர்கள், அவங்களுக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கலான்னு ஆதாரம் சொல்றது ரொம்பவே உண்மை. ஆமா, அந்த ஆஸ்கார் அவார்ட் ஜோக் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இந்த செறிவான அலசல நம்ம நிறைவு செய்யும் நேரம் வந்தாச்சு. இந்த ஆதாரங்கள்லாம் நமக்கு உணர்த்துறது ஒன்னே ஒண்ணுதான். ஆமா, எதிர்பார்ப்புகள். குழந்தைங்களோட வயசுக்கேத்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகளை யதார்த்தமா அமைச்சுக்கிட்டா முரண்பாடுகளை தவிர்க்கலாம். கண்டிப்பா அவங்க மூளை இன்னும் முழுசா வளரல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். மிக்கச்சரி. இறுதியா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். இந்த நேச்சுரல் கான்சிக்வன்சஸ், அதாவது இயற்கையான விளைவுகளை அனுபவிக்க விடுறது, ஓவர் மேனேஜ் பண்ணாம அமைதியா வேடிக்கை பார்க்கறது குழந்தைங்க கிட்ட இவ்ளோ நல்ல மாற்றத்தை கொண்டு வருதுன்னா, இதே அணுகுமுறையை நம்ம வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள் கிட்டயோ இல்ல பெரியவங்க கிட்டயோ நாம ஏன் பயன்படுத்தக்கூடாது? மத்தவங்க பிரச்சனைகளை நாமே முந்திக்கிட்டு தீர்க்காம அவங்கள நேச்சுரல் கான்சிக்வன்சஸை சந்திக்க விட்டா அது எந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சியை மேம்படுத்தும்? ரொம்ப அருமையான கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எக்ஸ்ரே மெஷின் எப்போதுமே எல்லாத்தையும் சரியா காட்டிடாது. நான் தான் பிரச்சனையின் வேற உணர்ந்து அமைதியா அணுகணும். மீண்டும் ஒரு ஆழ்ந்த அலசல சந்திப்போம்.